ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாசு சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தர்ற மத்தி மீன் குழம்பு, மீன் உடையாமல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. குறுக்கெலும்புக்கெலாம் ரொம்ப பலம் தரக்கூடியது. வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் நான் ஒரு 6-7 பீஸ் கிட்ட பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் நம்ம வானொலி வச்சுட்டு தேவைப்படுற எண்ணெய், நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நான் 6-7 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்தேன். இப்போது 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட, இது மழை நேரமாக இருக்கிறதுனால நான் எப்பயுமே வந்துட்டு மிளகு சேர்ப்பேன். அதனால் மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக மழை நேரன்றதுனால சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு சேர்த்திங்க அப்படின்னா மீன் குழம்புல. இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்தாச்சு. நான் ரொம்ப உரப்பு போடலை அப்படின்றதுனால ஒரு 4 மிளகா மட்டும் நடுவில் கீறி போட்டிருக்கேன். எடுத்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்தாச்சு. மிளகாய் அப்புறம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம், நான் ஒரு 15 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்து 2 மட்டும் நறுக்கி வச்சு அது நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 தக்காளி கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம புளியும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா அதை வேக விட்டுறலாம். நீங்கள் தக்காளி வெங்காயம் வதக்கும் போது மட்டும் தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு வந்துட்டு குழம்புக்கு தேவைப்படுற உப்பை நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்போ நான் வந்துட்டு குழம்புக்கு தேவைப்படுற கல்லுப்பை வந்து நான் சேர்த்துட்றேன். குழம்புல நான் வந்துட்டு கல்லுப்பு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வெறும் சால்ட்டை சேர்க்குறத விட கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. ஸோ கல்லுப்பு வந்து அதிகமாக சேர்க்க பழகுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு மிளகாப்பொடி நான் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான், அதனால் வந்துட்டு நான் தாராளமாக போடுறேன். ஏன்னா பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம் சேர்த்துருப்போம். சாதாரணமாக நீங்கள் மிளகாப்பொடி அப்புறம் மல்லிப்பொடி மட்டும் சேர்க்குறீங்க அப்படின்னா காரம் பார்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மிளகாப்பொடி சேர்த்துட்டிங்க அப்படின்னா 3-4 ஸ்பூன் கிட்ட கூட மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைசலை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். மிளகாப்பொடி நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாப்பொடி நல்லா எண்ணெயிலே வதங்கினா தான் அந்த மீன் குழம்புக்கு கலர் கிடைக்கும். நம்ம வந்துட்டு மீன் குழம்பு செய்யும்போது மட்டும் முதல்லையே புளியை வந்து கரைச்சி ஊற்றிடணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றணும் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போது தண்ணி வந்து சேர்க்குறோம். நான் தண்ணி இப்போது 2 கிண்ணம் அளவு நான் இப்போ காட்டினேன் இல்லையா, அந்த கிண்ணத்தில் ஒரு 2-3 கிளாஸ் அளவு ஊற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தண்ணி மட்டும் நல்லா சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு, நான் முன்னாடியே சொன்னேன் குழம்புக்கு தக்கன உப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துடணும் அப்படின்ட்டு. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு அளவு பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். நல்லா கலரி விட்டுறலாம். இது கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும் மீன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு புளி, தண்ணி, அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சுட்டே பாருங்கள், முன்னாடி முறையாக இருந்துச்சு, இப்போ முறையெல்லாம் கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். தேங்காயோடு நான் வந்துட்டு சீரகம், அப்புறமா வெந்தயம், தேங்காய் 3த்தையும் இப்போ சேர்த்து அரைச்சி இப்போ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் தேங்காய் அரைச்சிருக்கேன் இன்றைக்கி. நான் ஒரு 2-3 சில்லு கிட்ட தான் அரைச்சிருக்கேன். ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம். தேங்காய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும். ஏன்னா மீன் போட்டுட்டு நம்ம தேங்காய் ஊற்றினோம் அப்படின்னா மீனெல்லாம் நம்ம கிண்டி விட முடியாது, நம்ம மீனெல்லாம் உடச்சிருவோம். ஸோ பாருங்கள், மத்தி மீன் இப்படி தான் இருக்கும். இதோட நான் அன்றைக்கி வாங்கின வேறு மீனோட மண்டையும் சேர்த்துக்கிறேன். நல்ல பலன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மீன் வந்து நம்ம மேலாப்பில் ஒன்றா அப்படியே சுற்றி போட்டு விட்டுறணும். கும்பலாக ஒரே இடத்துல போட்டோம் அப்படின்னா மீன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா பரப்பி போட்டு விட்ருங்க. மீன் நம்ம வந்துட்டு போட்டுட்டு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மீனை மட்டும் போட்டுட்டு கரண்டி வச்சு கிண்டிடக்கூடாது. ரொம்ப வேறு குழம்பு மாதிரி மீனை வந்துட்டு நல்லா உடஞ்சிரும். அப்படியே அமுத்தி மட்டும் விட்டுக்கோங்க. மீன் நல்லா அமுத்தி விட்டீங்க அப்படின்னா தான் மீன் வந்து உடையாது. மேலாப்பில் எடுத்து பாருங்கள், நான் வந்து வேகிறதுக்காக மேலாப்பில் மீன் அமுத்தி விட்டுட்டு நான் குழம்பு மட்டும் ஊற்றி விட்றேன். இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல தலை மீன் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான். கேமரா வந்து எனக்கு சரி கிடையாது, அதனால் எனக்கு வந்துட்டு நான் கலர் தெரியல. ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த கலர் வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இப்போ நம்ம மேலாப்பில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான்.
வாசனையே அப்படியே கம கம கமன்னு தெருவே மணக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு மீன் குழம்பு, நீங்கள் எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவு நீங்கள் மீன் குழம்பு செஞ்சுருவீங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டு அரைச்சிங்க, அதோட 2 சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு வெந்ததுக்கப்புறம் மேலாப்பில் ஒரு 2 கரண்டி அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா வந்துட்டு டேஸ்டான மீன் குழம்பு, அதுவும் மீனெல்லாம் உடையவே கிடையாது, அப்படியே இருக்குது. நல்லா தளதளன்னு பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது மீன். நம்ம இதை அப்படியே ஒரு காலையில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மதியானம் சாப்பிடையிலையும் நைட்டு சாப்பிடையிலையும் அப்படியே இந்த மீன் குழம்பு நல்லா செட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு அருமையான மீன் குழம்பு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாஸ்து சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.